தளபதி விஜயோட கோட் மூவி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி 1 வீக்குக்குள்ளாடியே வேர்ல்டு வைடா 330 கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அது 110 கோடி குடுத்து 5 லாங்குவேஜுமே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் தான் டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது கன்ஃபார்மான நியூஸ் தான். இப்போ இந்த மூவியோட ஓடிடி ஸ்ட்ரீமிங் டேட் என்னைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 4 இல்லைனா அக்டோபர் தசரா வீக்கெண்ட், அதாவது 11th இல்லைனா 12th வந்து இந்த 3 டேட்டுக்குள்ளாடி இந்த கோட் மூவியை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீம் ஆகும்போது தமிழ்நாடு, தெலுங்கு, மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தான் ஸ்ட்ரீம் ஆகும். ப்ளஸ் கன்னடாலையும் ஸ்ட்ரீம் ஆகும். ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் 1 ஆர் 2 வீக்ஸ் அப்புறம் தான் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இந்த மூவியை ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகும்போது தியேட்ரிக்கல் வெர்ஷன் இல்லாமல் புதுசாக எக்ஸ்டெண்டட் கட், அதாவது டேரக்டர் கட்டுன்னு 40 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணி 3 ஹவர்ஸ் 40 மினிட்ஸாக ரிலீஸ் பண்ணுறதா இருக்குன்னு வெங்கட் பிரபு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் அப்டேட் கிடச்சிருக்கு. இது நெட்ஃப்ளிக்ஸு கிட்ட அவர் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு அப்டேட் தான். அவர் அஃபிஷியலாகவே சொன்னது தான். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் தான் முடிவு பண்ணணும் இந்த மூவியை வந்து ஓடிடியில் தியேட்டர் வெர்ஷன் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்களா இல்லை எக்ஸ்டெண்டட் கட்டாக ஸ்ட்ரீம் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மூவியோட ஓடிடி ஸ்ட்ரீமிங் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் லாஸ்ட் வீக் வர சான்ஸ் இருக்குது. இந்த மூவியோட ஓடிடி ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். இன்னும் இந்த மாதிரி நியூ மூவி ஓடிடி ஸ்ட்ரீமிங் டேட் அப்டேட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.